பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். பரிசுத்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற முதல் ஞாயிறு, ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கப்படுகிற விசேஷித்த இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 3ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 3. கர்த்தாவின் திருநாளிதாம், விசாரம் வேலையை எல்லாம் மறந்தவர் முன் யாவரும் வந்தவரை பணியவும். அல்லேலுயா. நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை வேளையில விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அப்படி சமூகத்தை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கக்கூடிய நல்ல தகப்பனே, மீண்டுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையில, குறிப்பாக திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையுமாக இருக்கிற இந்த சிறப்பு மிகுந்த ஆராதனையில் எங்களையும் கர்த்தாவை அழைத்து வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்தீர். இந்த புதிய மாதத்திலும் கூட நீர் கொடுத்திருக்கிற எங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அப்படியா எங்களை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். வெளியரங்கமான அலங்காரங்களோடு அல்லாமல் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களை அழைத்து வந்திருக்கிற மட்டில்லாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து பாடுகிற அந்த பாடல்களின் மத்தியில் கர்த்தாவினுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற சமயத்தில் கர்த்தாவே, ஆவியானவனுடைய அபிஷேகம் நாங்கள் உணரும்படியான ஒரு கிருபையை தந்தருளும். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டாக உம்முடைய தேவ
பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தருளும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சங்கீதக்காரன் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தை நாங்களும் கூட இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தாவே நாங்கள் காணப்படும்படியான ஒரு கிருபையை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டாக கர்த்தாவே தேவ பிரசன்னத்தோடு நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தருளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 1ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் பொருள் உணர்ந்தவர்களாக முறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். அது 1ஆம் சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 18ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனை எண் 18. திரிமுதல் கிருபா சரணே சரணம், ஜகத்தல ரட்சக தேவா சரணம், தினம் அனுதினம் சரணம், கடாட்சித்து தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. கிருபாசனனே சரணம், ஜகதல ரட்சக தேவா சரணம், தினம் அனுதினம் சரணம், கடாட்சி தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. நலம் வளரேக தெரிக்கோ சரணம், நமஸ்காரி உம்பார்கள் நாதா சரணம், நம்பினேனிது தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம் சர்வேசா. அருவுருவே அருளரசே சரணம், அன்றும் என்றும் என்றும் உள்ளாய் சரணம், ஆதிகுணனே சரணம், சரணமோனே அருள் வடிவே சரணம் சர்வேசா. உலகிடமேவிய உனதா சரணம், ஓ கிருபாசன ஒளியே சரணம், ஒளியருள்வாய் தருணம், மனுவோக்கு உத்தமனே சரணம் சர்வேசா. நித்திய தோத்திர நிமனா சரணம், நிதி இஸ்ரவேலின் அதிபதி சரணம், நீதாயிது தருணம், கிருபை கொரு ஆதாரா சரணம் சர்வேசா.
திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். திருத்துவ திருநாளுக்கு பின் வரக்கூடிய முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் நீர் என்னை மறந்திருப்பே? எதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு கர்த்தாவே, உமது கிருபையில் நம்பிக்கை வைத்திருக்கிறே. உமது ரட்சிப்பில் என் இருதயம் களி கூரும். கர்த்தர் எனக்கு மிகுந்த நன்மை செய்தார், ஆகையால் நான் அவராய் பாடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களும் இருக்கிறார் பாடியே. அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசித்தகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து இந்த நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். கடவுளே, பாவிகள் எங்களுக்கு கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தறிவும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தரலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்தாவியானவரே, ஒன்றான சகாயரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமேன். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, உமது பராபரன் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனும் விசுவாசம் கொள்ள எவனை கெட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தருளினார். இந்த அளவுக்கு உலகத்தின் மீது அன்பு கொண்டார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று இரண்டாவது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உண்டதங்கள் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பெரியமோ உண்டாவதாக. யாவுக்கும் வல்லபேதாவே, பூமாய் பாணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே.
நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே. அரிசத்தாவியோடேகமாய் ஆளுகிறே. ஏகமானி ஆட்சிக்கப்படுகிறே. உன்னத கர்த்தாவே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, அழிவுக்குரிய நாங்கள் சுவாபத்தின்படி பலவீனத்தால் தேவரன்றி நாங்கள் நன்மையானது யாதொன்றையும் செய்ய இயலாதவர்களாய் இருக்கிறபடியால் உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்வதன் மூலம் எங்கள் மனதாலும் செய்கையாலும் உமக்கு உகந்தவர்களாகும்படி கிருபையாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடு தரசால எங்களாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. திருத்துவ திருநாளாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 23, 24. எரேமியா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமையுள்ள கர்த்தரே பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே தேவரீ நீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கர்த்தரே தேவரீர் பரிசுத்தர். ஆமென். அப்படியே இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுவானேயானால் பிதாவின் அன்பு அவனிடம் இராது. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகிறது. கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ
என்றென்னைக்கு நிலைத்திருக்கிறார். Alleluia, Alleluia, Alleluia. அந்தப்படியே இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற சுவிசேஷ வேத பகுதி, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரையுள்ள வேத பகுதியை வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போம். அது லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேய்க்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார் என்பது. பிராவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராபனை விசுவாசிக்கின்றேன். அட ஒன்றான குமாரனாகிய நமது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாயினால் கர்ப்பமாக உபவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராபனை வலு பெற்றிருக்கிறார். அவருடைய ஜீவன்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம் சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன்.
கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து ஒரு 6வது மாதத்திலே கொண்டு வந்து நம்மை வைத்திருக்கின்றார். எத்தனை விதமான சரீர சுகவீனங்கள் பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு இருந்ததற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் கர்த்தருக்கு முன்பாக நாம் நினைவு கூறுவோம். விசேஷமாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களையும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் வைப்போம். இதற்கு ஆதாரமாக 245 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை நாம் ஜெபநிலையிலிருந்து பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 245 முதல் சரணம். இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டில் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து மா தயவாய் நடத்திட்டு இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார். இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து மாதயவாய் நடத்திற்று இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார். துதியில் மத்தியில் வாசமாய் இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமதகப்பனே, இம்மட்டிலும் எங்களை சுகமாய் பாதுகாத்து வழிநடத்தி ஆஸ்வதித்து ஆண்டவராக நீதாமே எங்களுடைய கண்ணீர்களை துடைத்து எங்களுடைய வேதனைகளை நீக்கி நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து எங்களை ஆஸ்வதித்து வழிநடத்தின ஒவ்வொரு நாட்களுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக சரீரத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய அருமையான சகோதரி அருமையான தாயா மங்களம் வில்லியம்ஸுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே இம்மட்டுமாய் நீர் கொடுத்தக்கூடிய ஜீவனுக்காக சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே ஆண்டவராக நீதாமே எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராக உமது கிருபை ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நீக்கி போடும். அருமை சகோதரர் தன்ராஜுக்காக நவநீத அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவன் சுகபலத்தை தந்தள்ளும். ஆண்டவராக இந்த ஆஸ்வாத்தியக்காரம் அவளை வழி நடத்தட்டும். விசேஷமாக லதா ஃபென்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அனிதமே இருக்கக்கூடிய சரீர சுகவீனத்தின் மத்தியிலே அறுவை சிகிச்சை இல்லாமல் பரிபூர்ணமான சுகத்தை உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருமையான சகோதரியை நீங்கள் வழி நடத்துங்க. ஆண்டவர் அனிதாமே அருமையான எங்கள் சகோதரர் நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருக்கக்கூடிய பலவீனங்கள் மத்தியிலே நீர் கொடுத்திருக்கக்கூடிய பலத்துக்காக சுகத்துக்காக ஆண்டவர் அனிதாமே பரிபூர்ணமான ஆஸ்வாத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது காயப்பட்டக்கூடிய ரத்தம் உமது கரம் அவளை கழுவி சுத்திகரிக்கட்டும். வியாதியினுடைய படுக்கைகளை மாற்றி போடும். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லக்கூடிய சங்கீதக்காரனைப் போல ஆண்டவராக உமக்கு சாட்சியுள்ள ஒரு மகனாக ஆண்டவர் அக்னிதாமே இந்த உலகத்தில் வைத்து அநேகரை இழுத்து கொள்வதற்கு ஆண்டவர் அக்னிதாமே அந்த அருமையான சகோதரருக்கு சரீரத்தை சுகத்தை பலத்தை தர வேண்டுமாய் கேட்கின்றோம். அருமையான குடும்பத்தினை பழி நடத்தும் பாதுகாப்பியவர்களும் ஆண்டவர் அக்னிதாமே அருமையான டாக்டர் கிறிஸ்டோபல் திவ்யாவுக்காகவும் பிரார்த்தனா சாமுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை இம்மட்டுமாய் பராமரித்து ஆஸ்வத்து வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து உமது கரத்தின் நிமித்தமாக இந்த வெயிலுடைய அகோரத்திலிருந்து அந்த அருமையான பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துவனுமாய் கேட்கின்றோம். அருமையான சகோதரர் வின்சென்ட் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் தங்கியிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக ஆஸ்வாத்தியக்காரம் அவர்களை நடத்தட்டும். அதே போலவே அருமையான சகோதரி குமுதாக்காக வேண்டிக் கொள்கிறோம். இருக்கக்கூடிய பலவீனங்களை நீக்கி போடும். எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதமாக மாற்ற வேண்டுமா கேட்கின்றோம். விசேஷமாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். திருமண நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அது கருத்தில் ஒப்படுகிறோம். இப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஆஸ்வாத்தை அவருடைய வாழ்க்கையை பெற்ற அளவுக்கு உதவி செய்தலும் ஆண்டவர் அனிதாமே மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் அது ஆஸ்வாத்தியக்காரம் அவர்களோடு கூட தங்கி நின்று பரிபூர்ணமான ஆஸ்வாத்தை அவர்கள் பெறுவதற்கு உதவி செய்தலாம். விசேஷமாக சச்சிதானந்தம் அவர்களுக்காக அவருடைய மனைவிக்காக
வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் சுகத்தை பலத்தை தந்தரலும். அவருடைய பேத்திக்காகவும் அவருடைய மகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரால் இல்லாமே இந்த உயர்ந்த ஸ்தலத்திலே இந்த உலக பிரகமான வாழ்க்கையிலே பரிபூர்ணமான ஆஸ்வாதத்தை பெற்றவர்களாக வாழ்க்கை நடத்த உதவி செய்யமாக கேட்கின்றோம். சில்வியா லூது சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவராக நமது கத்தில் ஒப்பிடுகிறோம். துதி ஸ்தோத்திரக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமேன். அமருவோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 201 ஞான பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞான பாடல் 201. சகோதரர் ஒன்றாய் ஏகமான சிந்தையாய் சஞ்சரித்தல் எத்தனை நேர்த்தியான இனிமை. ஏகமான சிந்தையாய் சஞ்சரித்தாலே தானாய் நேர்த்தியான இனிமை. அது ஆரோம் சிரசு வாக்கு கீழ்வாடிகாயே சாப்பிலே சாமெனாய்க்கு போததாயிருக்குமே. அது என் மேலேயும் சீயோன் மேடுகளிலும் பெய்கிற ஆகாயத்து நாற்பலிக்குமொத்தது. அங்கேதான் தயாபரர் ஆசீர்வாதம் தருவார். அங்கே போதும் என்றைக்கோ வாழ்வுண்டாகி பெருகும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதியை ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசி கேட்டு சுவிசேஷ பகுதியே லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரின் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் அவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போக
இவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கு நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்போது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவளுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவன் என்னை தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவளுக்கு மோசேயின் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார் என்றார். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். அன்பான விசுவாசிகளே, திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய முதலாவது ஞாயிறு, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வாசிக்கேட்ட ஒரு பகுதி நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஐஸ்வர்யவான் லாசரு என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். இந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல் அருகே உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன். அவன் இவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கல, நாய்கள் வந்து நக்கிட்டு 2 பேரும் செத்து போகிறாங்க. செத்து போன பிறகு அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கும் வாசல் படியில் உட்கார்ந்திருந்த இந்த லாசரு ஆபிரகாம் அடிக்கும் கொண்டு போகப்பட்டான். இதை பார்த்துட்டு அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறான், ஐயா, எங்கள் வீட்டில் இன்னும் 5 பேர் இருக்கிறாங்க, என்ன மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, தயவுசெய்து இவனை கொஞ்சம் அனுப்புங்களேன். அதுக்கு ஆபிரகாம் சொல்லிட்டாரு, அல்ல முடியாது. இதை தான் இந்த நாளிலே நாம் படித்த ஒரு பகுதி. இதிலேருந்து என்ன காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம்? இந்த லூக்கா இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து இயேசு சொன்னதாக ஏறத்தாழ 10 குறிப்புகளை கொடுக்கின்றார். இந்த ஐஸ்வர்யவான் இன்னைக்கு நாளில் வாசிக்கிட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசித்தாலும் அப்படிதான் நமக்கு தெரியும்.
முதலாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 53வது வசனம். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். மரியாளுடைய பாட்டு. பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. 12வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தா, அல்லாமலும் ஒரு உவமையை அவளுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இவன் சொன்னா, நான் நல்லா புசித்து குடித்து பூரிப்பா இருப்பேன், இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போனா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்பதாக இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து அநேக பகுதிகள் சொல்லப்படுகிறது. அது லூக்கால சொல்லப்படுகிறது. 14வது அதிகாரம் 12வது வசனத்தில், அன்றியும் அவர் தமது விருந்துக்கு அழைத்தவர்களை நோக்கி, நீ உன் பகல் விருந்தாவது இரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களை பார்க்கிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். ஆமாம், போன தடவை அவங்க மொய் 500 ரூபாய் வச்சாங்க, இப்போ கூப்பிட்டுருக்காங்க, நான் அதே மாதிரி மொய் 500 ரூபாய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட அழைத்தவர்களே அழைக்காத ஏழைகளை அழைத்து கொண்டா அவர்கள் உனக்கு திருப்பி செய்ய முடியாது என்று சொல்கின்றார். 16வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தா, பின்னும் அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தால் அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்துப்படுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. கணக்கை மாற்றி எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. இந்த 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தா அந்த லாசருடைய சம்பவம். 18வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தா லூக்கா 18:23, அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தபடினால் அதை கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் உனக்கு உள்ளதை விற்று தரித்திரரை கொடு என்று சொல்லும்போது அவன் அதை செய்யலை அப்படின்னு சொல்லப்படுகிறார். 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தா இங்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன், பணக்காரன். 21வது அதிகாரம் முதல் வசனத்தில், அவர் கண் ஏறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். இப்படி 9 இடங்களில் இந்த ஐஸ்வர்யவானை குறித்து இந்த லூக்கா இயேசு சொன்னதாக சொல்கின்றார். சர்ச் ஃபாதர் ஜெரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச் ஃபாதர் சொல்கிறாரு, நீ பணக்காரனா இருந்தேன்னு சொன்னால் ஒன்று நீ அந்த பணத்தை அநியாயமாக சம்பாதித்திருக்கணும். அப்படி நான் ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே அநியாயமாக சம்பாதிக்கலன்னு சொன்னால் உன்னுடைய முன்னோர்கள் அதை சம்பாதித்திருக்க வேண்டும் என்று சொல்லி சர்ச் ஃபாதர் ஜெரோம் சொல்வதாக நாம் கமெண்ட்ரிஸில் படிக்கலாம். இப்போ ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த நரகம் என்று சொல்லி ஒன்று சொல்லப்படுகிறது, இது உண்மையா? நரகம் என்பது உண்மையா? பின்லாந்தில் எப்சிப்ஸ் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் பூமியை அளக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பூமியை தோண்டணும். 9 மைல் ஆழத்துக்கு தோண்டிட்டாங்க. அப்போ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சாங்க. ஃபின்லாண்டில் வெளிவரக்கூடிய ஒரு செய்தித்தாளில் இது இருந்தது. அம்னூஸ்டாஸ்டியா அந்த செய்தித்தாளில் தலையங்கத்தில் சோவியத் ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் டிமிட்டி அசஸ்கோ அப்படின்றவர் சொல்கிறாரு, நான் வேத புத்தகத்தை நம்பலை, மோட்சத்தை நான் நம்பலை, நான் ஒரு நாஸ்திகன், நான் ஒரு விஞ்ஞானி என்ற முறையில் இப்போ அது இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் கண்கூடாக கண்டதையும் காதார கேட்டதையும் நம்புகிறோம். உண்மையாகவே நாங்கள் நரக குழியை தான் கண்டுபிடித்தோம். நான் சொல்கிறது புரியுதா? இந்த பூமி எவ்வளோ ஆழம் உள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே தோண்டிக்கிட்டே போனாங்களாம். தோண்டிட்டு போனால் இந்த பூமி 9வது மைலில்
வெப்பநிலை 2000 ஃபாரன்ஹீட் என்ற நிலையை அடைந்து இந்த தகடெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வைத்திருந்த கருவிகள் பழுதுபட்டு போச்சு. வேறொரு கருவியை உபயோகப்படுத்தும் போது மனிதனுடைய மரண ஓலங்களை அது பதிவு செய்ததாம். இவங்க நினைச்சாங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு மீண்டுமாக வேறொரு கருவியை வைக்கும்போது அது மனித குரல்கள் தான் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்போ இந்த செய்தியெல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க? இது உண்மைதானா இல்லை ஏதாவது தப்பாக நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னால், வீக்லி வேர்ல்டு நியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தித்தாளில் 1990 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24 வெளியிடப்பட்ட செய்தி இது. நீங்கள் போய் அதை போய் படிச்சிங்களா அப்படின்னு சொன்னால், ஏப்ரல் மாதம் 1991 ஆண்டு தினகரனில் அந்த செய்தி வெளியிடப்பட்டது. இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா யாரும் நரகத்தை பற்றி பிரசங்கம் செய்வதில்லை. நரகம் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு பாட்டு, இயேசுராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான், ஓ பாவி நடுங்கிடாயோ, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு பாட்டு மட்டும் பாடிடுவோம், அவ்வளோதான், அதோடு நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் அந்த நரகத்தை பற்றியெல்லாம் அதிகம் பேச மாட்டோம். 4 விதமான அக்கினிகள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. முதலாவது அக்கினி நாம் அறிந்த அக்கினி, நாம் அறிந்த ஒரு நெருப்பு. 2வது நெருப்பு நரகத்தினுடைய அக்கினி, நரகத்தினுடைய அக்கினி. 3வது நெருப்பு மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முட்புதர் எரிந்து கொண்டிருந்ததே அந்த அக்கினி. 4வது அக்கினி கடவுள் அக்கினிமயமாயிருக்கின்றார். அதனால தான் ஜோதிகளின் பிதாவே என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம். சரி, இந்த மனிதன் ஒரு விலை உயர்ந்த ஒரு உடையை உடுத்தியிருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரத்தாம்பரம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய விலை என்ன அப்படின்னு சொன்னால் 40,000 ரூபாய், நம்ம இந்திய மதிப்பில் 40,000 ரூபாய். பர்பிள் அண்ட் ஃபைன் லெனின், இப்படிப்பட்ட உடைய அவன் உடுத்தி, அவன் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவுறதில்ல, இந்த ரொட்டி துண்டு இருக்குல்ல, அந்த ரொட்டி துண்டில் தொடச்சி தூக்கி போடுவானாம். அப்படி தூக்கி போடுறது தான் இந்த லாசரு அது தனக்கு கிடைக்காதா என்று சொல்லி இயங்கி கொண்டிருந்தா. இதை தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு பெண் சொல்றால, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகள், அப்படிப்பட்ட துணிக்கைகள். இந்த ஐஸ்வர்யவான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு ஏங்க நரகம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அவன் நல்லவன் தானே. தான் வீட்டு வாசல்ல யாராவது உட்கார்ந்தா கூட, ஏன் இங்க உட்கார்ற, தள்ளிப்போ, இங்க உட்காராத அப்படின்னு சொல்லி விரட்டக்கூடிய சூழ்நிலையில தான் வீட்டு வாசலில் இந்த லாசரு படுத்திருப்பதற்கு அனுமதித்தானே. அவன் படுத்திருக்கான்னு சொன்னால் ஒரு மூட்டை முடிச்செல்லாம் வச்சுருப்பான்ல. ஒரு அலங்காரமான ஒரு வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு வீடு ஒரு மனுஷன் இருந்தாக்கா பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும்ல. ஆனால் அதை செய்தானே, நல்ல மனுஷன் தானே. 2வது, அவன் போகும்போதும் வரும்போதும் அவனை பார்த்துருப்பான்ல. 3வது காரியம், தன் வீட்டில் உள்ள மிச்ச மீதி பொருட்களை அவனுக்கு கொடுத்தானா. இப்படிலாம் செய்திருந்தா அவன் நல்லவன். இல்லை, இப்போ அவன் அப்படி எதுவே செய்யவில்லை. ஏன் என்று சொன்னால், அவன் செய்திருந்தனா என்ன செய்திருக்கணும், அவன் லாசரு தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்திருக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளில் நாய்க்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ரூமு கட்டி வைப்பாங்க. அது படுக்கிறதுக்கு ஒரு பெட் ஒன்று வச்சிருப்பாங்க. நாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை கூட இந்த ஏழை லாசருக்கு கொடுக்கப்படவில்லை. அவனுக்கு மேலே இப்படிப்பட்ட புண்கள் இருப்பதனால என்ன, விட்டமின் குறைபாடுகள், சரியான ஆகாரம் இல்லை, அதனால மேலே பருக்கள் புண்கள் வந்தது.
இவன் என்ன செஞ்சிருக்கணும்? மருத்துவ உதவி செய்திருக்க வேண்டும். அதனால தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துகிறோம். மூன்றாவது காரியம், அவனுக்கு ஆகாரத்துக்கு வழி கொடுக்கணும். நம்ம வீட்டில் இவ்வளோ ஆகாரம் இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்லி அவனுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கணும். இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், நம்ம வீட்டில் சர்வெண்ட் மெய்டு, சமையலுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன தரோம்? கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்கள். மிச்சம் மீதியை தான் தரோம். அப்படி தரக்கூடாது. செய்யும்போதே அவங்களுக்கு ஒரு பகுதியை எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் நமக்கு உரியதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த பாத்திரத்தை கழுவுறது யாரு? அவங்க தானே. அப்போ அவங்க அந்த பாத்திரத்தை கழுவும் போது அவங்க மனசா என்ன நினைப்பாங்க? இப்படி தின்றானுங்க, நமக்கு கொஞ்சம் கொடுத்தானா அப்படின்னு சொன்னால் அந்த பழிப்பாவெல்லாம் நமக்கு வந்து சேரும். அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும். நான்காவது காரியம், நாய்கள் வந்து நக்கிற்று. எப்படி நாய் வரும்? அது யார் வீட்டு நாய்? அவன் வீட்டு நாய் தான். அப்போ அவன் வீட்டு நாய்களில் அவன் என்ன செஞ்சிருக்கணும்னா கட்டி வைத்திருக்க வேண்டும். தக்க முறையில் இந்த ஐஸ்வர்யவான் இந்த ஏழை லாசருவை கவனித்திருக்க வேண்டும். அவன் கவனிக்கல. ஆகவேதான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதாக லூக்கா இயேசு சொன்னதாக சொல்கிறார். அப்படியா? யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 2:13, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நீங்க இரக்கம் செய்தா உங்களுக்கு இரக்கமான நியாய தீர்ப்பு உண்டு. அடுத்த காரியம் சொல்லுகிறது, அவன் நரகத்திலிருந்து ஜெபிக்கின்றான். எவ்வளோ நல்லவங்க, ஜெபலாம் பண்றாங்க. ஆபிரகாமை பார்த்து அவன் சொல்வது, தகப்பனாகிய ஆபிரகாமே. இப்போ டயலாக் என்ன தெரியுமா? இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, சொல்லு மகனே. இப்போ இவர் அப்பான்னு சொல்ல, அவர் மகனேன்னு சொல்ல, இப்படி போகுது. இவன் செய்யக்கூடிய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. He approached wrong person. தவறான ஒரு மனிதரிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றான். இரண்டாவது காரியம் சொல்லுகிறது, he claimed a wrong need. தவறான தேவையை சொல்கின்றான். என்ன தேவை? எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. நல்ல குணம் தானே. அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனோம். சகோதரர் ஒன்றாய் ஏகமான சிந்தையாய் சஞ்சரித்தால் எத்துணை நேர்த்தியான இனிமை என்று சொல்லி சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு ஞான பாட்டில் இந்த பாடல் சொல்லப்படுது. எனக்கு இன்னும் 5 பேர் இருக்கிறான், அவங்களும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. தயவு செய்து இந்த லாசருவை உங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, எங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்புங்க. ஒரு ஆத்ம பாரம் எங்கே வந்துச்சு? நரகத்தில் வருது ஆத்ம பாரம். ஆத்ம பாரம் எங்கே வந்திருக்கணும்? உயிரோடு இருக்கும்போது வந்திருக்கணும். செத்த பிறகு ஆத்ம பாரம் வரக்கூடாது. லாசருவை மிஷனரியாக அனுப்புங்க. கரிசனை கொண்டு அனுப்ப சொல்கிறான். He claimed a wrong need. முதல் காரியம் சொன்னேன், he approached a wrong person. தவறான மனிதரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கின்றான். ரெண்டாவது, தவறான ஒரு தேவையை சொல்கின்றான். மூன்றாவது காரியம், he requested a wrong thing. எது தேவையோ தேவை உள்ளதை கேட்காம தேவை இல்லாததை, தேவைப்பட்டு அது கொடுக்க முடியாததை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் வேண்டும். யாரு? நீங்க கொடுக்க வேண்டாம். ஐயா நீங்க பெரிய ஆளு, நீங்க வேண்டாம். உங்க மடியில் படுத்துட்டு இருக்கானே இந்த சொறி பிடிச்சவன், எங்க வீட்டு வாசல்ல இருந்தானே, அவங்கிட்ட ஒரு கையை நினைச்சு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்து அனுப்புங்க. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். உங்கள் வீட்டில் உங்கள் ரூம்லேருந்து அடுத்த ரூம் வரைக்கும் கையில் ஒரு சொட்டு எடுத்துக்கிட்டு போய் அப்படி வைங்க பார்ப்போம். பாதி வழியிலே விழுந்துடும்.
இப்போ இந்த ஆபிரகாம் சொல்றாரு, இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி தான் உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளப்பு இருக்கு, நினைச்சாலும் வர முடியாது. என்னையா ஒரு கல் நெஞ்சக்காரனா இருக்க, கொஞ்சம் தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டேன்றா. இந்த இடத்த எங்கே பார்க்கலாம் தெரியுமா? அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அனஸ்தீசியா கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வார்டில் போட்ட உடனே எனக்கு தண்ணி 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 தண்ணின்னு கேட்பாங்க. டாக்டர் சொல்லுவார், தண்ணியெல்லாம் கொடுக்காத. ஐயோ கல் நெஞ்சக்காரையா இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். அப்படியே மிஞ்சி கொடுக்காந்தா என்ன சொல்லுவான்னா, பஞ்சில் தண்ணியை தொட்டு உதட்டில் தேய்ச்சி விடுங்க. ஏன் அப்படி தேய்ச்சா நீங்கள் தண்ணி குடித்தா இந்த வாந்தி கந்தி வந்து செய்யப்பட்ட அந்த அறுவை சிகிச்சை முழுவதும் வீணாக போகும் என்பதற்காக தண்ணி கொடு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வர முடியாதப்பா, நீ தப்பான ஒரு காரியத்தை கேட்கின்றாயே, கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை கேட்கின்றாயா. நான்காவது காரியம், நரகத்திலிருந்து அவன் கூப்பிடுகின்றான். பிகாஸ் he was in wrong place. தவறான இடத்தில் இருக்கின்றான், தவறான மனிதரிடத்தில் கேட்கின்றான், தவறான தேவையை கேட்கின்றான், தவறான ஒரு காரியம் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றான், தவறான இடத்திலிருந்து கேட்கின்றான். இன்னைக்கு நரகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் கேட்கப்படாது. அதை தான் இந்த ஆபிரகாம் கற்றுக் கொடுக்கிறார். அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு நடந்தா அவர்கள் இந்த இடத்துக்கு வர முடியும். ஆனால் அவர்கள் வார்த்தையை கேட்காம இங்கிருந்து ஒருத்தன் போனாதான் நம்புவான்னு சொன்னா அப்படிப்பட்ட வாழ்வு வேண்டாம். அப்ப நரகம் யாருக்கு? நரகம் யாருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தின மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 41வது வசனம் சொல்லுது. அப்போது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அப்ப யாருக்கு? பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும். இன்னைக்கு நீங்க நரகத்துக்கு போவீங்களா, மோட்சத்துக்கு போவீங்களா? இன்னைக்கு எல்லாரும் நரகத்துக்கு போக வேண்டாம், மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி தான் கோயிலுக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், உபவாசம் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், வேத வசனம் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, 8 விதமான காரியத்துக்கு நீங்கள் ஆட்பட்டிருந்தா நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியாதான், உங்களுக்கு நரகம் கன்ஃபார்ம். என்னங்க அப்படி சொல்கிறீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம் 8 காரியங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 8 காரியத்தில் உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். முதலாவது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம், பயப்படுகிறவர்கள். உங்களுக்கு பயம் வருதா? இருட்டை கண்டு, வியாதியை கண்டு, சாபத்தை கண்டு, பிரச்சனை கண்டு பயம் வருதா? 2வது, அவிசுவாசிகள், நம்பிக்கை இல்லாதவங்க. 3வது, அருவருப்பானவர்கள். 4வது, கொலை பாதகர். 5வது, விபச்சாரக்காரர். 6வது, சூனியக்காரர். 7வது, விக்கிர ஆராதனைக்காரர். 8வது, பொய்யர். வாயத்தந்தாலுமே பொய். ஒருவேளை இந்த 8ல் 2ல் நம்ம மாட்டுவோம்ல, எதுக்கு வந்தாலும் பயப்படுறது, எது வந்தாலும் பொய் பேசுறது. நமக்கு என்ன இல்லையா? அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதனால தயவு செய்து இந்த 8 காரியத்தில் தப்பித்து கொண்டா நமக்கு மோட்சம் நிச்சயம். 16வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான், ஐஸ்வர்யன் மடித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 2 பேரும் சாவுறாங்க. ஒருவேளை ஐஸ்வர்யனுடைய சாவு எப்படி போயிருக்கோம்? ஜாம்னு போயிருக்கோம். இந்த லாசருடைய சாவு என்ன பண்ணியிருக்கோம்? ஏனோ தானோன்னு ஒரு குப்பை லாரியில் எடுத்து போட்டிருப்பாங்க. இப்போ
இந்த ஆபிரகாமினுடைய மடி, வேதத்தில் 3 மடிகள் உண்டு. இந்த ஆபிரகாமுடைய மடி, இந்த ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் இஸ்ரவேலினுடைய முற்பிதா ஆபிரகாம், விசுவாசிகளுடைய தகப்பன் ஆபிரகாம், அவருடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் இந்த லாசரு. அங்கு இந்த லாசரு தேற்றப்படுகிறான். அதுதான் அவர் சொல்றார். பூமியில் இருக்கும்போது தேற்றப்படலை, மோட்சத்துக்கு வந்த பிறகு தேற்றப்படுகின்றான். 2வது ஒரு மடி சொல்லப்படுகிறது. நியாயாதிபதியின் புத்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனம். அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. தெளிலாளுடைய மடி, சிம்சோன். சொகுசான மடி, இது தேற்றப்படக்கூடிய மடி, அது சொகுசான மடி, அது நித்திய வேதனையுடைய மடி, மேன்மையை கீழே இறக்கும் மடி. ஒன்று ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படணும், இல்லை சிம்சோனை போல மேன்மையை கீழே இருக்கக்கூடிய மடியாக இருக்கும். 3வது மடி இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு மடி, அது ஆசீர்வாதத்தினுடைய மடி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கின்றீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். உனது மடி ஆசீர்வாதத்துடைய மடி. அமுக்கி குலுக்கி சரியான அளவை உன்னுடைய மடியிலே கொண்டு வந்து போட வேண்டும் என்று சொன்னா, நீ நரகம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னா, ஆபிரகாமுடைய மடி தேற்றக்கூடிய மடி, உனது மடி ஆசீர்வாதத்துடைய மடி. நான் நரகம் செல்லாமல் இருக்கணுங்க, என்னங்க செய்யறது? கர்த்தருடைய வசனத்தை ஜெபத்தோடு வாசித்து கேட்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை ஜெபத்தோடு வாசித்து கேட்க வேண்டும். 2வது காரியம், கர்த்தர் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். கடவுள் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். 3வது காரியம், மனித புகழ்ச்சியும் சொந்த முயற்சியும் நம்பாமல் கிறிஸ்துவின் மீது பற்றுதலாய் இருந்து கர்த்தரை பின்பற்ற வேண்டும். இந்த காரியங்களை செய்தோன்னு சொன்னா நாம் தேற்றக்கூடிய மடியாகிய ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் தேவதூதர்கள் விடுவார்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கூடியவரே, நாங்கள் பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கூடிய நரகத்துக்கு அல்ல, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உம்மோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்படக்கூடியவர்களாக, எங்களுடைய மடிகள் ஆசீர்வாதத்துடைய மடிகளாக, மற்றவர்களுக்கு படியளந்து கொடுக்கக்கூடிய மடிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தலும். நாங்கள் உண்மை முழுவதுமாக நம்பி அது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை நடத்த எங்களுக்கு உதவி செய்யணுமாய் நான் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவோட ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்றென்று இருப்பதாக. ஆமேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள், இந்த நாளிலே ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நடத்தப்பெற்ற ஆலய ஆராதனையில் பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை நடைபெறும். சரியாக 10 மணிக்கு கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் சிறு பிள்ளைகளுக்காக ஞாயிறு பள்ளி நடத்தப்படுகிறது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். திருத்துவ பண்டிகை பின் வரக்கூடிய 2வது ஞாயிற்றுக்கிழமை. அனைத்து காரியங்களுக்காக ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 218ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். பராபரனே, உமது ராஜாசனத்தின் அண்டைக்கு பணிந்து தாழ்மையாய் வரும் இப்பாவியை தள்ளாதேயும். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஏழைகள் மீது கருணை கொள்ள வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு போதித்து, கண்ட சகோதரனுக்கு இறங்காதவன் காணாத பராபரனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழிநடத்துவன்மாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவத்தலும். அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷர்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையெட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியிலே செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆஸ்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்பு உள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, முதல் ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவினால் அவளை நிரப்பி பாடுகள் மத்தியிலே அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும் ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வரும். அவர்களும் ஆசுவாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தலும் அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த உதவி செய்தலும். எங்கெல்லாம் அனிதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசுவத்தலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானது செய்ய எங்களை போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தரலாம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்பொழுதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய சந்ததி தழைத்தோங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தின்ற தாரும் என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல் நிற்பாட்டில் மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீமுதட்சத்துக்களும் ராஜ்யம் வல்ல மகிமை என்ன இருக்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக நாம் 11ஆம் ஞான பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரே காப்பாற்றும், ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேல் உம் முகத்தை வைத்து வீசும் ஒளியை. ஆசீர்வாதம் தாரும்
ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த விசேஷித்த இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே எங்களை கலந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நீ செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களோடு கடந்து வரட்டும் கர்த்தாவே. எங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த கடுமையான வெயில் உஷ்ணத்திலிருந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். குடும்பங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த பூமியிலே நாங்கள் நீதிமான்களாய் வாழும்படியான ஒரு கிருபையை நீர் கட்டளையிட்டருளும். துன்மார்க்கனாய் வாழ்ந்து நரகத்தை தேடாமல் நீதிமானாய் வாழ்ந்து பரலோகத்திற்குள் பிரவேசிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படும்படியான ஒரு கிருபையை நீர் கட்டளையிடும் சுவாமி. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்பாத அளவிற்கு உம்முடைய ஆசீர்வாதங்களினாலும் கிருபைகளினாலும் நன்மைகளினாலும் நீர் அனுப்பியிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை நாம் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமேன். பராவனுக்கு ஸ்தோத்திரம்.